ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்குவாகினி சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக் பார்க்க போகிறோம். இது மேற்கு மலை தொடர்ச்சி மலைகளின் ஆனைமலை தொடரின் நெல்லியாம்பதி மலைகளின் அடிவாரத்தில் இருக்கிற கேரளாவின் கொல்லங்கோடு நகரத்தின் எல்லையில் பயலூர் கிராமத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். பாலக்காடு, கேரளா மற்றும் பொள்ளாச்சி, தமிழ்நாடு ஆகியவற்றின் ஒரு முக்கோணத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி. இந்த பகுதியோட வாழ்க்கை 2 கலாச்சாரங்களின் சந்திப்பில் ஒரு எல்லைப்புற நகரத்தின் அடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஊருக்கு பேர் திருக்கச்சம் குருசி மகாவிஷ்ணு கோயில். இது ஒரு பழங்கால வழிபாட்டு ஸ்தலம். வாங்க பார்க்கலாம். பையலூர் அப்படின்ற இந்த ஊரோட இடம் பெயர் பார்த்திங்கன்னா பச்சைன்னு அர்த்தமாக, அயல் சுற்றுப்புறங்கள், அப்புறம் ஊர் நிலம், பசுமையான சூழலின் நிலம் என்ற திராவிட வார்த்தைகளிலிருந்து தோன்றியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, மரங்கள் மறைவதற்கு முன்பு, இந்த ஆலயம் ஒரு காட்டின் நடுவில் புராணத்தில் ஞானாரண்யம் அப்படின்ற புரிதலின் காடு அப்படின்ற குறிப்பிடப்பட்டிருக்கு. நிலத்தில் அமைந்திருந்ததும் இன்றும் கூட பயலூரின் பெரும் பகுதி பசுமையாகவும் மேய்ச்சல் நிலமாகவுமே உள்ளதுங்க. இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றிய அறிமுகம் பற்றி கொடுத்துடலாம். திருக்கச்சம் குறிச்சி ரொம்ப அழகிய இடத்துல நம்ம நிறைய வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்கோம். மீண்டும் நான் அதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். திருக்கச்சம் குறிச்சி மகாவிஷ்ணு கோயில், பயலூர், கொல்லங்கோடு, பாலக்காடு மாவட்டம், கேரளா. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பாலக்காடு சந்திப்பு. அப்புறம் நீங்கள் டாக்ஸி எடுத்தது தான் இந்த இடத்துக்கு வரணும். விமான நிலையம் கோயம்புத்தூர் தாங்க, வேறு பக்கத்தில் எதுவும் கிடையாது. பாலக்காட்டிலேருந்து ரயில் இணைப்புகள் இங்கே வரதுக்கு இருக்குது. பேருந்து பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு பிரதான பஜார்லேருந்து கோயிலுக்கு 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆட்டோ டாக்ஸி தான் இங்கே சேவை பண்ணும். பஸ் ரொம்ப ரேராக தான் வரும். கோயிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் ஈகோ டூரிசம், சீத்தர்குண்டு மலை, அப்புறம் நெல்லியாம்பதி அந்த டூரிங் போகிற இடத்துக்கு நிறைய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை விட நல்ல கூடிய வசதி தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. உண்மைகளை பேசவும் மூடவர்களை மலையை கடக்கவும் செய்யும் அருளால் உச்ச பேரின்பத்தின் உருவமாகமான ஸ்ரீ கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷில், ஐ ஆம் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் எர்த், த பிரில்லியன்ஸ் ஆஃப் த ஃபயர், த லைஃப் இன் ஆல் பீயிங்ஸ் அண்ட் தி அஸ்டரிட்டி ஆஃப் ஆஸ்தெட்டிக்ஸ், ஸ்ரீ கிருஷ்ணா டு அர்ஜுனா. இதுதான் இந்த கோயிலோட ரொம்ப பெரிய தத்துவமாக இருக்குது. வேர்ட் ஆஃப் விஸ்டம் சொல்கிறாங்க. திருக்கச்சம் குருசி இந்த தெய்வத்தின் பேர் பெருமாள். இவர் போற்றப்படுற பேர் பார்த்திங்கன்னா சதுர்பாகு மகாவிஷ்ணு. இந்த விஷ்ணு பார்த்திங்கன்னா கையில் சங்கு, சக்கரம், கதா மற்றும் பத்மம் இதெல்லாம் ஏந்திருப்பார். இவர் அனந்தரின் சுருள்களில் சக்கரவர்த்தி தோரணையில் அமர்ந்திருப்பதை இங்கே பார்க்க முடியும். பட்டாபிஷேகத்தின் போது ஸ்ரீராமரை போன்றது இது. இதனால் பக்தர்கள் பல நூற்றாண்டு காலமாக இவரை நாராயணனாகவும் ஸ்ரீராமராகவும் அணுகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயில் இருக்கிற சிலை தாரு விக்கிரகம் புனித மரத்தால் ஆனது. கேரளா கோயில்களில் மர சிலைகள் இருந்தாலும் அவை ரொம்ப அரிதானவையாக, பெரும்பாலான உருவங்கள் கல் மற்றும் உலோகத்தில் தான் ஆகியிருக்கும். தெய்வத்தின் அதே பீடத்தில் பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மூலமே மட்டுமே நம்மளால் பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். விஷ்ணுவின் மனைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி உருவங்கள் உள்ள அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் தேவர்கள் மற்றும் ரிஷிகள் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க. பரலோக பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்களும் செதுக்கப்பட்டிருப்பாங்க. கருவறைக்குள்ளே ஒரு சிறிய தெய்வம் இருக்கும். இவங்க தான் அபிஷேக மூர்த்தி. இதே போல் சிவோலி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஒரு நாளைக்கு 3 முறை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுறாங்க. பஞ்சலோக உற்சவ மூர்த்தி. காலங்காலமாக கடவுளின் மந்திரமாக ஓம் நம நாராயணா அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. ஸ்ரீ கோயிலின் வெளிப்புற சுவற்றில் பார்த்திங்கன்னா ராமாயண ஓவியங்கள் சூழப்பட்டிருக்கும். பக்தர்கள் ஹரே ராமா அப்படின்றத அடிக்கடி உச்சரிக்கிறத நம்ம கேட்க முடியும். இந்த கோயிலில் ஒரு சிக்னேச்சரான ஒரு திருக்கச்சம் குருசி சுப்ரபாதம் இருக்குது. இவங்க ஸ்ரீ MRR வாரியாரால் இசையமைக்கப்பட்ட பாடகர் ஸ்ரீ பி உன்னிகிருஷ்ணனால் பாடப்பட்டிருக்கு. அது நீங்கள் இங்கே நான் பதிவிடலாம், பாருங்கள், கேளுங்க. இந்த கோயிலில் இந்த பாட்டு எப்பவுமே இருக்கும். நான் புதிய பூமியின் நறுமணம், நெருப்பின் பிரகாசம், அனைத்து உயிரினங்களின் உள்ள வாழ்க்கை மற்றும் துறவிகளின் தவம் நான் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்ன உபதேசங்கள் பற்றி ஞான வார்த்தைகள் இந்த கோயில் அடிக்கடி சொல்கிறத கேட்க முடியும். இப்போ அந்த பாடல் நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. பெருமாள் டெம்பிள் நம்மளுக்கு மலையாளத்தில் படிக்க தெரியல. மத்ஸ்யாவதீர்ண மதுசூதனா மாதவா ஸ்ரீவத்சாங்கிதா மகர குண்டல மண்டிதாபா
കുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. കൂർമ്മസ്വരൂപ വരദായക രോഹിതായ ശാന്തി ഭവാർത്തിഹര ഭീമ സമഞ്ജയായ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. നാരായണായ നളിനാക്ഷ വരാഹമൂർത്തേ നാമപ്രഘോഷമുദിത ഗരുഡധ്വജായ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. ഭക്തപ്രിയ നരഹരേ കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. പാദത്രയേ ത്രിഭുവന പ്രഥിത പ്രഭാവ വേദസ്വരൂപ ബലിവൈഭവ വാമനായ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. ശ്രീഭാർഗവ പരശുഹസ്തധരാ മുരാരേ ശ്യാമാഭിരാമ കരുണാകര ചാരുമൂർത്തേ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. ശ്രീരാമചന്ദ്ര രഘുനന്ദന ചക്രപാണേ സീതാപദേ ദശമുഖാന്തക ചിത്സ്വരൂപ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. വിശ്വപ്രകാശ ശരഭായ ഹലായുധായ സൃഷ്ടിസ്ഥിതി പ്രളയഭാവ നിരാമയായ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം. നന്ദാത്മജ നളിനലോചന വാസുദേവ വൃന്ദാവന വ്രജകുലോല്ലസ വിശ്വനാഥ ശ്രീകാശ്യപാലയ നിവാസിത പുണ്യരൂപ തിരുക്കാച്ചാകുരിശി പെരുമാൾ തവ സുപ്രഭാതം.
स्वरूप अलिनाशक कल्कि देवा जीव प्रकर्ष परिरक्षक पद्मनाभ श्रीकाश्यपालय निवासित पुण्यरूप तिरुकाचाकुरिशि पेरुमाள் तव सुप्रभातम् तिरुकाचाकुरिशि पेरुमाள் तव सुप्रभातम् तिरुकाचाकुरिशि पेरुमाள் तव सुप्रभातम्. ஒரு அருமையான சுப்பிரபாதம் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம திருக்கச்சங்குறிச்சியோட ஸ்தல வரலாறை பார்ப்போம். பரசுராமர் தனது கோடாரியை கடலுக்கு குறுக்கே ஒரு வளைவில் எரிந்து கேரளாவை உருவாக்கிய போது அதே கோடாரியால் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் பிளந்து இடமிருந்து வலமாக 2 தொடர்களாக தேன்மலை அப்புறம் வந்து வடமலை என பிரித்ததாக நம்பப்படுகிறது. புவியியல் ரீதியாக பாலக்காடு இடைவெளி என்று அழைக்கப்படும் இந்த இடம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் விதாரண பூமி, விரிக்கப்பட்ட நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த உயரமான மலைகள் மற்றும் காடுகளின் அமைதி மற்றும் மூச்சடைக்க வைக்கும் அழகால் ஈர்க்கப்பட்ட கஷ்யபர் முனிவர் கோவிந்தாமலா மலையில் தியானம் செய்ய தேர்ந்தெடுத்திருந்திருக்கிறாரு. கஷ்யபர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தர். மேலும் அவரது தவத்தின் விளைவாக இறைவன் அவருக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தின் அமைதியான மற்றும் அழகிய சூழலில் நாராயணன் எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதே கஷ்யபரின் விருப்பமாக இருந்திருக்கிறது. மேலும் இறைவன் அவ்வாறு செய்ய தேர்ந்தெடுத்ததாக புராண கதை கூறுகிறது. கோயிலுக்குள் தோன்றும் மகாவிஷ்ணுவின் சிலை கஷ்யப முனிவரால் தானே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுறது. கஷ்யபருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த கோயில் கச்சங்குறிச்சி என்று அறியப்பட்டதா. இது கஷ்யபன் குறிச்சி, கஷ்யப மலை என்பதிலிருந்து பெறப்பட்டதா அப்படின்னு இன்று வரை கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு எலஞ்சி தாரா அப்படின்ற பிரார்த்தனை செய்வதன் மூலம் முனிவரின் கண்ணுக்கு தெரியாத இருப்பை விசுவாசிகள் மதிக்கிறார்கள். கஷ்யபர் தவம் செய்த கோவிந்தமலாவின் செங்குத்தான மற்றும் செங்குத்தான மலையின் மேல் சங்கு, புனித சங்கு, அதுவும் பதிக்கப்பட்ட கால் தடங்களின் மங்கலான முத்திரை முனிவருக்கு அவரது தரிசனம் வழங்கப்பட்ட இடமாக நம்பப்படுறது. அருகிலேயே இருக்க ஒவ்வொரு ஜனவரியிலையும் கடுமையான வருடாந்திர யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் கூட்டமாக இதுக்கு முன்று நின்று கோவிந்தா அப்படின்னு உற்சாகமாக கோஷம் போடுவாங்க. ஒரு மலை ஊற்று மாயாஜாலமாக சக்தியுடன் வீரியத்துடனும் பொங்கி எழுகிறது. அது சீத்தர்குண்டு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். எல் கஷ்யப முனிவர் இந்த பக்கம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மரத்தோட இதுவும். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவர் கோவிந்தமலாவில் கௌரவிக்கும் எலஞ்சி தாரா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி கஷ்யப எலஞ்சி தாராவின் பாடலும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ரொம்ப போட்டுகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க இடம் வந்து கொல்லங்கோடு அரண்மனையோட காம்பவுண்ட் சுவர். ஸோ இது நின்று தாண்டி போனால் தான் இந்த கோயில் வரும். அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ திருக்கச்சங்குறிச்சி அந்த கோயிலோட பூஜையோட ஸ்கெடியூல்ஸ் பார்ப்போம். காலையில் 5 மணிக்கு வந்து நட திறக்கல் ஆரம்பிக்கும். 5:30க்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தினமுமே கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். 6லேருந்து 6:50 வரைக்கும் உஷா பூஜை சீவேலி அப்படின்னு சொல்கிற ஒரு பூஜை நடக்கும். 8லேருந்து 9 மணிக்கு பந்தீரடா பூஜை நடக்கும். 9:30லேருந்து 10:20க்கு உச்ச பூஜை சீவேலி நடக்கும். 10:30 மணிக்கு நட வந்து அடைச்சிருவாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்கு நட துறக்கல் ஆரம்பிக்கும். 6லேருந்து 6:40க்கு சந்திய தீபாராதனை நடக்கும். சன்செட்டை பொறுத்து இது வந்து மாறும். 6:40லேருந்து 7:30 மணி வரைக்கும் அதாழ பூஜா சீவெளி நடக்கும். 6:40க்கு திருப்புகழ் பாடிட்டு நட அடக்கையில் பண்ணிடுவாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட பிரதான பூஜை விஷயங்கள். இப்போ நாங்கள் கோயிலோட இதெல்லாம் முடித்து வெளியில் வரும்போது இந்த மாதிரி அழகான என்ன சொல்லுவாங்க வயக்கால் எல்லாம் இருக்கும். இந்த இடத்த வந்து குடிலிடம் சொல்கிற
சினிமா ஷூட்டிங் சினிமாட்டோகிராஃபி எடுக்கிற இடம் இதுதான். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இடம் நிறைய கார்கள் நிறுத்திட்டு இதுக்குள்ளே வந்து 30 to 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ரேட்டு. நீங்கள் போயிட்டு இங்கே வயலை நாற்று நடலாம். அங்கே யானை வச்சுருப்பாங்க, குதிரை வச்சுருப்பாங்க, மாட்டு வண்டி. இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் தெரியலாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு உள்ளே போகிறதுக்காக போகிறவங்க. இதுதான் குடிலிடமோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே பார்க்கிங் வந்து உங்களோட சொந்த பார்க்கிங்கில் தான் பண்ணிக்கணுங்க, நடந்து போகணும். ஸோ பேசிக்கலி இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ vlog நான் வந்து செப்டம்பர் அக்டோபர்லேயே போட்டிருக்கேன். குடிலிடம் பற்றி இவ்வளோ அழகான ஒரு இடம், உள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் அந்த இடத்துக்கு நாங்கள் போக விரும்பலை. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து பெருசாக ஹோட்டல்ஸ் இருக்காது, சில ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். இந்த இடம் எல்லாம் வந்து பிக்சர்ஸ் கியூ அண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த கோயிலோட ஆஃபரிங்ஸ் பார்க்கலாம். வழிபாடு ப்ரொசீஜர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷ்ரைன்குள்ளேயும் பண்ணலாம், சப்ஷ்ரைன்ஸ்லேயும் பண்ணலாம். மெயின் ஷ்ரைனில் வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து பூதேவி, ஸ்ரீதேவி இவங்களுக்கு எல்லாமே வந்து பூஜை புனஸ்காரங்கள் எப்பயும் போல் பண்ணுறாங்க. சப்ஷ்ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உபதேவாஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய பார்வையாளர்கள் இருக்கிற தேவதைகள் இருப்பாங்க. கணபதி, சாஸ்தா, சிவா இவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு தனியாக நம்ம பண்ணலாம். இதெல்லாமே நம்மளுக்கு பக்கத்தில் வந்து சர்ப்பக்காவும் ஒன்று இருக்குது. வழிபாடு இந்த மாதிரி பண்ணுற பேமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து திருக்குச்சம் குருசி தேவஸ்வாமுக்கு வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். பயலூர், கொல்லங்கோடு அந்த அட்ரஸில் இருக்கும். இமெயில் அட்ரஸ் பார்த்திங்கன்னா kachamkurisi@gmail.com. நீங்கள் டைரெக்டாகவும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாவோ, இல்லை வந்து வழிபாடுக்கு நீங்கள் பண்ணுற பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா எனக்கு பிங்க் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு டேக் பண்ணுறேன் கீழே கமெண்ட்ஸில். ஸோ அன்வான்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. பொதுவாக புஷ்பாஞ்சலிக்கு 10 ரூபாயும், சகஸ்ரநாம அர்ச்சனைக்கு வந்து 20 ரூபாயும், சூக்த புஷ்பாஞ்சலிக்கு 20 ரூபாயும், சுதர்ஷன அர்ச்சனைக்கு வந்து 20 ரூபாயும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கு, எண்ணெய் விளக்கு, மலை விளக்கு, நிர்மல விளக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. நெய் விளக்குக்கு 10 ரூபாயும், எண்ணெய் விளக்குக்கு 10 ரூபாயும், உண்டமலை விளக்குக்கு 20 ரூபாயும், ஆடிய எண்ணெய், அதாவது ஆடிய எண்ணெய்ன்றது அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு எண்ணெய், அதுக்கு 20 ரூபா. பின் விளக்கு அப்படின்றதுக்கு 50 ரூபா. நிரஞ்சனத்துக்கு வந்து 70 ரூபா. அப்புறம் வந்து தீபஸ்தம்பம் தெளிக்கல் அப்படின்றதுக்கு 200 ரூபா. நிர்மலா அப்படின்றதுக்கு 500 ரூபாய். ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக நெய் விளக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறதா இருந்தால் 1300 ரூபாய். நிர்மலா இன்க்ளூடிங் மண்டபம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 1300 ரூபாய். நவராத்திரி நிர்மலா அதாவது ஒரு நாளைக்கு 1300 ரூபாயும். சித்து விளக்கு இன்க்ளூடிங் நிர்மலா வந்து 1750 பண்ணுறாங்க. பொதுவாக இங்கே வந்து பண்ணுற வந்து தாரா அதாவது சிவருக்கு வந்து பண்ணுற அபிஷேகம் 50 ரூபாய், பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு 70 ரூபாய், கலாப அபிஷேகத்துக்கு 25,000 ரூபாய் வாங்குறாங்க. நிவேதியம் பார்த்திங்கன்னா அவள் அப்புறம் வந்து மலர் நிவேதியம் பண்ணுவாங்க. இதுக்கு 20 ரூபாய் நீங்கள் டிக்கெட் வாங்கினா போதும். திருமதுரம் 20 ரூபாய், தட்டு நிவேதியம் 30, நெய் பாயசம் 50, ஒட்டையப்பம் 100, நெய்யப்பம் வந்து 7 பீஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு 100. அப்புறம் கடுமதுரை பாயாசம்க்கு 100, பால் பாயசத்துக்கு 100, இடித்து புழிஞ்ச பாயாசம்க்கு 100, அவிழ் நெய்வேத்தியம் ஆஞ்சநேயனுக்கு பண்ணுறதுக்கு 100. அப்புறம் ஒரு நாள் நிவேதியத்துக்கான அமௌண்ட் வந்து 300. அப்புறம் பால் பந்திராழி அப்படின்றதுக்கு 7000 ரூபாயும் இந்த நிவேதியத்துக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க. பொதுவாக இங்கே வந்து கணபதி ஹோமம் டெய்லியுமே நடக்கும்னு சொன்னேன். ஸோ ஒரு நாளைக்கு அந்த கணபதி ஹோமம் கலந்துக்கிறதுக்கு 100 ரூபாயும், குறுக்க ஹோமத்துக்கு 150, பகவத் சேவைக்கு 250, மிருதுஞ்சய ஹோமத்துக்கு 300, கணபதி ஹோமம் ப்ளஸ் பகவத் சேவா ரெண்டுத்துக்கும் வந்து 400 பே பண்ணலாம். இது இல்லாமல் ஸ்பெஷல் பூஜாஸ் அங்கே நிறைய இருக்குது. வாகன பூஜா 100, ஆயில்ய பூஜை சர்ப்பக்காவில் வந்து 300, பிரம்ம கர்க்கஷாஸ் பூஜா வந்து 200, அப்புறம் லக்ஷ்மி நாராயண பூஜை 250, உமா மகேஸ்வர பூஜா 250, திரிகால பூஜா 600, உதிஷ்ட காரிய சித்தி பூஜை 600, ஒரு நாள் ஃபுல் பூஜை பண்ணுறதுக்கு 1300, வழிபாடு ஃபார் ஜன்ம நட்சத்திரா ஒன் டே உங்களோட பர்த்டேவாக இருந்துச்சுன்னா 1300லேருந்து 15,600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. வழிபாடு அதாவது நீங்கள் குழந்தைங்களோட நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணுறதா இருந்தால் 1300, உத்தியஸ்தம்பனா அப்படின்ற அந்த உத்தியஸ்தம்பத்துக்கான பூஜை பண்ணிங்கன்னா 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து 100 பாழும் அப்படின்னு சர்ப்பக்காவில் நம்ம பண்ணுறதுக்கு 70 ரூபாய். கலப சர்த்தூர் கணபதிக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணலை. ஆனால் அங்கே போகும்போது 20லேருந்து 50 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட்டு சாத்தல் நீங்கள் ஏதாவது பட்டு நூலில் எடுத்து வந்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு 50 ரூபாயும், சூரன் சாத்துறதுக்கு 200, கல்யாணம் பண்ணுறதுக்கு 500, துண்டியம் காயிலும் நடக்கையில் பண்ணும்போது 100, அன்னதானம் பண்ணும்போது திருவோணம் மூட்டு அப்படின்றதுக்கு இதுக்கு பேர். இது வந்து 27,000 ஒரு ஃபுல் சிட்டிங்க்கு. ஸோ யாராவது அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல் சிட்டிங்க்கு தான் பண்ணுவாங்க, சும்மா ஷார்ட் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. டொனேஷன் வேறு எதுக்காவது நீங்கள் டொனேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னமோ நான் சொல்ல வந்தேன், அதை நான் கொஞ்சம் மறந்துட்டேன். என்னென்னா வந்துட்டு இந்த கோயில் வந்து பிரசாதம் வந்து ரிக்வயர்ட் நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 10 ரூபாய் பே பண்ணிங்கன்னா
வழிபாடு காஸ்ட்டோட சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொரியர் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்கங்க. இந்த கோயிலில் வந்து சோம யாகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நடந்துட்டு வருது. ஏன்ஷியன்ட் வேதிக்கில் வந்து யூனிவர்சல் ப்ராஸ்பரிட்டிக்கும் வெல்பீயிங்காகவும் இது பண்ணுறாங்க. இங்கே நிறைய ரிசர்ச்சர்ஸ், ப்ரிசிஷன், போயட்ரிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த சோமா பிளான்ட் வந்து இங்கே வந்து இன்ட்ரிக்டாக வளர்ந்துட்டு வரதா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த சோமா பிளான்ட் வந்து வேரியன்ட்ஸ் நிறைய இருக்குது சவுத் இந்தியாவில். சோமா யாகி, சோமா வர்ஷிப்பர்ஸ் வந்து இதை வந்து கரெக்டாக எங்கே இருக்குமோ அதை வந்து செட்டில் பண்ணி அந்த சரகேட்ஸ் மூலிமா இந்த பிளான்ட்டை வந்து வளர்த்து வந்துட்டுருக்காங்க. வில்லியம் லோகன் அப்படின்றவர் 19th சென்ச்சுரியில் மலபார் க்ரானிக்கலில் வந்து ஏன்ஷியன்ட் சிஃப்ஷன்ஷிப் ஆஃப் வெனுங்காட் அப்படின்ற ஒரு சைட்டை பற்றி அவர் எழுதியிருக்காரு. நம்பூதிரி செட்டில்மெண்ட்ஸும் அந்த செட்டிலர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து இது சோம்லாத்தா அப்படின்ற அந்த மூன் பிளான்ட் க்ரீப்பர்ஸை வந்து எப்படி வளர்த்தாங்க, இதெல்லாம் வந்து ஆனமலை ரேஞ்ச்லேயும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் ஃபுட்டில்ஸ் ஆஃப் இந்த டெம்பிள்ஸ்லையும் நிறைய இருக்கிறதா வந்து இதுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்குது. கேரளாவில் வந்து சோமயாகம் வந்து இன்னமும் ரிமைனபிளாக இருக்குது. நம்பூதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிசர்வன்ஸ், அப்புறம் பியூரஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபார்ம் வந்து தேவைப்படும். ஸோ யாகா வந்து பர்சி ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் படி வெஸ்டர்ன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்னாலையும் இங்கே பண்ணிட்டு வராங்க. இந்த யாகம் ரொம்ப ஸ்பெஷல். திருக்கச்சங்குறிச்சி அசோசியேஷனில் இந்த சோம யாகா வந்து ரொம்ப காலத்தை நோக்கி போயும் ராஜாஸ் வந்து வேணுகுநாடு ராஜான்னு சொல்லுவாங்களா, கொல்லங்கோடு, அவங்க வந்து இந்த கஸ்டமாக வந்து இந்த பேன் கேரளாவுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து இங்கே கிராண்ட், அந்த பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணி இந்த யாகா வந்து கமென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டிக் சோமலதா, அந்த மூன் பிளான்ட்டை வந்து இது கொடுத்து யாகிஸ் வந்து இந்த சோமா யாகத்தை வந்து நடத்துவாங்க. இந்த ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா சோமலதாவை வந்து கிஃப்ட் பண்ணுறதா. இந்த யாகம் வந்து ரொம்ப சென்ச்சுரியஸ் காலமாக நடந்துட்டு வருது. இந்த விதின் டெம்பிள் வந்து திருக்கச்சங்குறிச்சியில் இது அடிக்கடி சோமயாகா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓவர் தி ஏஜஸ் வந்து திருக்கச்சங்குறிச்சி மகாவிஷ்ணு டெம்பிளில் வந்து க்ரூஷியல், பிவோட்டல் அண்ட் ஆக்சியல் ரோல் இருக்கிறதுனால ஏன்ஷியன்ட் ரிச்சுவல்ஸ் அது வந்து ரிமைன் பண்ணுறதுனாலையும் இது அப்படியே வந்து வேதிக் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ் வந்து கேரளாவில் பண்ணிட்டு வராங்க. திருக்குச்சம் மகாவிஷ்ணு டெம்பிளில் நான் சொன்ன மாதிரி இந்த யாகா ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் செல்ஃப்லெஸ் ஆஃப் த எண்ட் ஆஃப் தி யாகான்னு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஅசர்ஷன் ஆஃப் இட்ஸ் அன்செல்ஃபிஷ் நேச்சர். இது ந மம, அதாவது இது என்னதானது அல்ல அப்படின்ற ஒரு நாமத்தை உச்சரித்து அதை பேஸ் பண்ணியே இந்த வந்து சோமயாகாவை இங்கே நடைபெற்று வரதா சொல்கிறாங்க. வேறு எந்த உள்நோக்கத்துக்காகவும் இது பண்ணுறது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட இந்த கோயிலோட இந்த யாகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். வேங்குநாடு, அதாவது கொல்லங்கோடோட அரசர் வந்து இதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணதா இதுக்கு வந்து ஐதீகம் இருக்குங்க. தேங்க்ஸ்.